தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உன்னத பணியை மேற்கொண்டு வரும் தங்களின் அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல் முறைகள் மற்றும் மாணவர் நலனில் கொண்ட அக்கறைக்கு கிடைத்துள்ள இந்த உயரிய விருது என்று பெருமிதத்தோடு அவர் பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆசிரியர் தங்கராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் அமுதாவும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கும் முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய விருது தங்களின் பணிக்கு மேலும் ஊக்கமளித்து மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றட்டும் என CM விஜய் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வான ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி சிறப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை என்று முதலமைச்சர் விஜய் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த விருதுக்கு எம்மை பரிந்துரை செய்த தமிழக அரசிற்கும் இந்த விருது கொடுத்த மத்திய அரசிற்கும் எனது நன்றிகள். அடுத்து என்னை ஆளாக்கி எனது இந்த நிலையை ஆக்கிய எனது பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றிகள். கிராமப்புற குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்வியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த எனது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவருடைய பெற்றோர்களுக்கும் எனக்கு உதவி செய்த தன்னார்வர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கற்றல் கற்பித்தலில் சிறப்பாக செயல்பட்டாலும் மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும், மேல்நிலை கல்வியை கற்க வேண்டும், அடுத்து ஒரு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதே நோக்கம். இந்த ஒரு சூழ்நிலையை சிறப்பாக எடுத்து கொடுத்த என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கொடுத்த முழு சுதந்திரம்தான் என்னை மிக சிறப்பாக செயல்பட வைத்தது. அதோடு சேர்த்து பெண் கல்வி முக்கியத்துவம். எந்த ஒரு கிராமத்திலும் அங்கு கல்வி கற்கக்கூடிய பெண் குழந்தைகள் சிறப்பாக கல்வி கற்றால் அந்த கிராமமே முழு நிறைவடைந்துவிடும். அந்த நோக்கில் இன்று எங்களுடைய பெண் குழந்தைகள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக அந்த கிராமத்தில் உருவாகி வருகின்றனர் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அந்த பெண் குழந்தைகள் இன்று அரசு உத்தியோகத்திற்கு தயாராகி வருகின்றனர். அதுவே எனதுடைய மிக சிறப்பான மகிழ்ச்சியான செயல்பாடு. அதற்கு நான் தொடர்ந்து வழிகாட்டி வருகின்றோம். அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக வழிகாட்டி வருகின்றோம். அந்த ஊர் பொதுமக்கள் விவசாயம் மட்டுமே மிக சிறந்த தொழிலாக செய்து வரக்கூடிய அந்த மக்களின் குழந்தைகளை படிக்க வைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன்.